நியாயக்கேட்டின் மக்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கலாம். நியாயக்கேட்டின் மக்கள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம். நியாயக்கேட்டின் மக்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற நீங்கள், கர்த்தருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற உங்களை கர்த்தர் மீண்டும் நாட்டினேன் என்ற வசனத்தின்படியே உங்களை மீண்டும் நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே பெற்ற அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம். நெருக்கத்தின் மத்தியிலும், அநியாயத்தின் மத்தியிலும், நியாயக்கேட்டின் மத்தியிலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். அவர் உங்களை உங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும்